பா மா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்க 2 பேத்துக்கும். எனக்கு ஒரு அம்மா அப்பாவா இருந்து இந்த நிச்சயதார்த்தத்தை ரொம்ப நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்களால வெண்ணிலாவோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அதுவும் உங்களால தான். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி என் கல்யாணத்துக்கும் வந்து நல்லபடியா நடத்தி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால என்னப்பா, எங்க கோகுலும் சொன்னான், நல்ல காரியத்துக்காக தானே இதெல்லாம் செஞ்சோம். அதுவும் உதவிகரமா இருந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்னதான் கோகுல் சொல்லியிருந்தாலும், நான் அவன் நண்பனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். அது உங்க 2 பேர்கிட்டயும் இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. நன்றிப்பா. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். கூடி சீக்கிரம் வந்துடுறோம்ப்பா. சரிம்மா, வாங்க போலாம். சரிப்பா. நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமாண்ணே. எவ்வளோ டென்ஷனு. ஐயோ எவ்வளோ டென்ஷனு. கௌதம் மாப்பிள்ளைலாம் நடந்திருக்காது. பெரியமா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? கிளம்புறீங்க? ஏன் பெரியமா, ஒரு 2 நாள் தங்கிட்டு போலாம்ல? இல்லப்பா, கிளம்புறோம். இப்ப கிளம்புனாதான் மெதுவா கலைய நேரத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். கலைய கூட்டிட்டு போறீங்களா? ஏன் பெரியமா? ஏன்பா? என்ன பெரியமா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்க? கலை எல்லா சொந்த பந்தத்து கூட இருந்தா தான் பழைய ஞாபகம்லாம் வரும்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல? அப்படி இருக்கும்போது நீங்க கூட்டிட்டு போனா எப்படி? விட்டுட்டு போங்க பெரியமா. முத்தரசு அடங்கவே மாட்டான். இப்படித்தான் ஏதாவது ஒரு வம்ப விலைக்கு வாங்குவோம். அண்ணே, அன்னைக்கு சுயநனவு வர்றது மட்டும் இல்ல, அன்னைக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னே. சரி முத்தரசு, இவ்வளவு தூரம் சொல்ற இல்ல. சரி, கலை இங்கேயே இருக்கட்டும். சரி பெரியமா. அப்புறம் கல்யாண வேலை ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்பு. நான் தென்னரசை அனுப்பி வைக்கிறேன்ப்பா. அட நீங்க வேற, தென்னரசு வேலை செய்யறதுக்குலாம் இங்க வர தேவையில்ல. தென்னரசு இங்க வந்தாலே எனக்கு சந்தோஷம்தான். சரி முத்தரசு, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி பெரியமா. முத்தரசு, கலைய பத்திரமா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் பெரியமா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வரேன்ப்பா. வாங்கண்ணே. கலை, போயிட்டு வரட்டுமா? இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. டென்ஷன் ஆகுது. வாங்க கிளம்பலாம். வரேன். சரி, போயிட்டு வாங்க பெரியமா. வா. கார்த்தி அண்ணே, டைம் ரொம்ப கம்மியா இருக்குடா. பத்திரிக்கைக்கு என்ன ப்ரூஃப்லாம் பார்க்கணும் பார்த்து டக்கு டக்குன்னு பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு நிறைய பேர் கொடுக்கணும்டா. இந்த மாதிரி கல்யாணம் கிராண்டாக இருக்கணும், எல்லாரும் மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு இருக்கணும். ஹெல்ப்புக்கு நம்ம கௌதம் மாப்பிள்ளை கூப்பிட்டுக்கோ, ஜனனி ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரிண்ணே. அண்ணே, கவலையே படாதீங்க, இந்த விஷயத்துல எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ சார், என்ன குரல் பின்னாடி நிற்கிறது? இதோ இங்கதான் சார் இருக்கு, இந்த வரேன். முன்னாடி வாடா. சொல்லுங்க சார். என்னடா எல்லாரும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்காங்க? சொந்த அக்காவோட நிச்சயதார்த்தம் மாதிரி இறங்கி வேலையை பார்த்தியாமே. அதனால என்ன சார், நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறேன். தன்னடக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. டேய், இது பத்தாது, கல்யாணத்துக்கு இதை விட டபுளாக இறங்கி நீ வேலை பார்க்குற. சரிங்க சார். அதை நான் என் கண்ணால் பார்க்குறேன். அது உள்ள கண்ணு வந்துடலடா. கண்டிப்பாக வந்துடும் சார். பாத்தியா, ஜோசியம் கூட தெரிஞ்சிருக்கு உனக்கு. இங்க டேய் சூப்பர்ரா. வெண்ணிலா, இப்பதான் உன்னோட முகத்துல சந்தோஷம் வந்த மாதிரி தெரியுது. ஆமாக்கா, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல, அதான். இன்னும் நீ சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்வேதா இப்போ அடிப்பட்ட பாம்பு மாதிரி பயங்கர கோவத்தோட இருப்பா. எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நம்மள மீறி நடந்துச்சுன்னு முழு கோவமும் உன் மேலதான் அவளுக்கு திரும்பி இருக்கும். உண்மைதான்க்கா, இவ்வளோ நாள் எப்படியோ சமாளிச்ச மாதிரி இன்னும் 15 நாள் சமாளிச்சு ஸ்வேதாக்காக்கு கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிடணும்.
ஆனா அதுக்கு முன்னாடி உன் முத்து மாமாவுக்கு கண் பார்வை திரும்ப வரணும். அப்பதான் ஸ்வேதாவோட கல்யாணம் தடைகளை தாண்டி நடக்கும். அதுக்கப்புறம் நீயும் அப்பு வேஷத்தை கலைச்சிட்டு வெண்ணிலாவா உன் மாமா முன்னாடி நிக்க முடியும். ஆமா ரோஷினிக்கா, நீங்க சொல்றது சரிதான். அதே மாதிரி முத்தரசன் சாருக்கு கண் பார்வை வர வரைக்கும் ஸ்வேதாவை நீ கண் கொத்தி பாம்பாதான் கவனிக்கணும். இல்லனா அவளோட சதி திட்டத்தை உன்னால முறியடிக்கவே முடியாது. முத்தரசன் சார் ஒரு டாக்டர் கிட்ட இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருல்ல, ஐ ஸ்பெஷலிஸ்ட். அவரோட நம்பர் இருக்கா? ஆ இருக்குக்கா, அவரோட நம்பரை எடுத்து வச்சிருக்கேன். நான் எப்பவாவது அவருக்கு வெண்ணிலாவா ஃபோன் பண்ணி முத்து மாமாவோட கண்ணுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன்க்கா. அப்படின்னா ஒண்ணு செய், இப்பவே ஒரு தடவை அவருக்கு கால் பண்ணி பேசி பாரு. ஆ ஹலோ, யாரு? வணக்கம் டாக்டர், நான் தான் வெண்ணிலா, முத்தரசன் சாரோட வாய்ப்பு. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் சார். முத்தரசன் சாருக்கு ஃபோன் பண்ணதான் நம்பர் எடுத்துட்டு இருந்தம்மா. நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டீங்கம்மா. அப்படிங்களா? சொல்லுங்க சார். முத்தரசன் சாருக்காகவே வெளிநாட்டுல இருந்து ஒரு மருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். அதை மட்டும் அவருக்கு போட்டு செக் பண்ணா நல்லாவே கண் பார்வையில முன்னேற்றம் தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. 2-3 நாள்ல கண் பார்வை திரும்ப வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. எப்போ டாக்டர் நாங்க வரணும்? நாளைக்கு எப்படி நீ ஷெட்யூல பார்த்துட்டு டைம் சொல்றேம்மா. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. ஓகேம்மா. ஐயோ அக்கா, ஏய், என்ன ஆச்சு? அப்படி என்ன சொன்னாரு டாக்டர்? முத்துமாமாக்கு கண் பார்வை சீக்கிரமே சரியாகிறதுக்கு வெளிநாட்டுல இருந்து மருந்து வந்திருக்கிறதா டாக்டர் சொன்னாருக்கா. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சொன்னதுனால தான் நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே உன் வயித்துல குட்டி பாப்பா வந்த ராசி. அதனாலதான் உன் மாமாவுக்கு கண் பார்வை திரும்ப வரப்போகுது. ஸ்வேதா, எதுவுமே பேச வேண்டாம் அத்தை. பேசாதீங்க. இப்ப என்ன காரணம் சொல்ல போறீங்க? எந்த காரணமும் சொல்லி தயவு செஞ்சு என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க அத்தை. எனக்குள்ளுக்குள்ள அப்படியே ஆத்திரம்னா ஆத்திரம், அவ்வளவு ஆத்திரம் வருது. தயவு செஞ்சு இன்னும் வேற ஏதாவது காரணம் சொல்லி என்ன சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நிச்சயம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 வாரம் தான், அதுக்கப்புறம் கல்யாணம். பத்திரிகை அடிக்கிறதுக்கு கார்த்திக் போயிட்டான், கல்யாணமும் நடந்துரும். நீங்க என்னடா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி என்ன சமாதானப்படுத்துறதுக்கே பாக்குறீங்க. ஸ்வேதா, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளு. நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அறிவை இழந்துடுற. அதான் உன் பிரச்சனையே. இத பாரு, இதெல்லாம் நமக்கு புதுசா? இந்த மாதிரி எத்தனையோ சோதனைகளை நாம கடந்து வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. கல்யாணத்தை நிறுத்துறதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போய் பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் குறைவான டைம் தானே அத்தை இருக்கு. ஆமா, 14 நாள்னு சொல்லும் போது குறைவா தெரியும். அதையே 336 மணி நேரமா யோசிச்சு பாரு. இன்னும் 20,160 நிமிஷமா யோசிச்சு பாரு. அப்படியே அதை 60ஆல பெருக்குனா இன்னும் எத்தனை வினாடிகள் கிடைக்கும். அதனால வரப்போற ஒவ்வொரு வினாடியிலையும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு ஸ்வேதா. அப்புறம் ஏன் உனக்கு சாதகமா யோசிக்க மாட்டேங்கிற? எல்லாம் போச்சு போச்சுன்னா மொத்தமா போயிடும். இத பாரு, எத்தனையோ கல்யாணத்துல மாப்பிள்ள ஓடி போயிருக்கான், பொண்ணும் ஓடி போயிருக்கு, மாப்பிள்ள செத்தும் கூட போயிருக்கான். இப்படி ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ வாய்ப்பு இருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, பதறாத. பதறுனா பிரச்சனை தான். பதறாத காரியம் செதறாதுங்கிறது அனுபவத்துல சொன்னது. நாம நினைச்ச இந்த காரியத்தை சாதிக்கணும்னா
நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரி, ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அத்தை. வெரி குட். இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இந்த கார்த்திக் இதுக்கு லைன்ல வரா? இப்போ என்ன உனக்கு? ஆ என்ன ஸ்வேதா, ஃபோனை எடுத்த உடனே இப்படி வெடிச்சா என்ன அர்த்தம்? உன் கல்யாணத்துக்கு தானே பத்திரிக்கை அடிக்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு வந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்காம டென்ஷன் ஆகிற. அப்புறம் பத்திரிக்கையில் போட வேண்டிய பேர் ஏதாவது விட்டு போச்சா? அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. இன்னும் எனக்கு வெண்பா, ஒரு பெரியப்பா, சித்தப்பா அவங்க பேர்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க பேர்லாம் சொல்லிடுறியா? அப்புறம் பத்திரிக்கை வந்ததுக்கப்புறம் இது வரல அது வரலன்னு பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏய் ஏய் கார்த்திக், என்ன சீண்டி விளையாடுறியா? இது உனக்கு நல்லதில்ல, நான் சொல்லிட்டேன். ஸ்வேதா, சிங்கத்துக்கிட்ட சீண்டி பார்த்து விளையாடினாதான் ஆபத்து. இதே கூண்ல அடிச்ச பூனைய குத்தி பார்த்து விளையாடுறதுல என்ன ஆபத்து வந்துட போகுது? ஏன் ஸ்வேதா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு, அடுத்து கல்யாணம் நடக்க போகுது. அதே மாதிரி ஹனிமூன் பேக்கேஜ்லாம் எங்க போற என்னன்றது சொல்லிடு, அதையும் நானே புக் பண்ணி கொடுத்துட்றேன். அப்புறம் பத்திரிக்கை லேட்டாச்சுன்னு என் மேல கோவப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அதனால இன்னைக்கு பூரா இங்கே இருந்து கையோட வாங்கிட்டு வர போறேன். நீ யாரு பேரை சேர்க்கறன்னு மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொல்றேன். மாப்பிள்ளைங்கிற இடத்துல கோகுல கிருஷ்ணங்கிறத தூக்கிட்டு முத்தரசன்னு போடு. அத மட்டும் நீ பண்ணா சொந்தக்காரங்க பேரு மட்டும் இல்ல, என்னோட 33 தலைமுறை பேரையும் உனக்கு லிஸ்ட் தரேன். ஓகேவா? ஸ்வேதா, ஒரு பழமொழியை மட்டும் நீ எப்ப பார்த்தாலும் மறந்துடுற ஸ்வேதா. நினப்பு தான் பழப்ப கெடுக்கும்பாங்க. இன்னும் உனக்கு அந்த நினப்புலாம் இருக்கா? அந்த நினைப்பு போகாது கார்த்திக். என் உயிர் இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் முத்தரசன் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி விடு, நீ சொன்ன மாதிரியே அண்ணன் பேரை நான் போட்டுறேன். என்ன சந்தோஷமா இருக்கா? அண்ணன் பேரை போடுறேன், ஆனா மாப்பிள்ளைங்கிற இடத்துல இல்ல. கல்யாண பத்திரிக்கையில தங்கள் வரவை ஆவலோடு எதிர்பார்க்கும் முத்தரசன் வெண்ணிலான்னு கொட்டை எழுத்துல போடுறேன். அப்ப கூட வெண்ணிலா அண்ணி பேர் தான் முத்தரசன் அண்ணன் பக்கத்துல வரும். சரியா? ஐயோ ஸ்வேதா, பாத்து ஸ்வேதா, கோவத்துல போனுக்கு என்ன தூக்கி போட்டு உழைச்சிடாத. எல்லா கான்டாக்ட்ஸும் அதுல தானே இருக்கு. அப்புறம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு வேணும். நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. நான் பத்திரிக்கையோட வந்துடுறேன். சரியா? பாய். சார், டிஃபன் ரெடி, சாப்பிடலாமா? அடா போடா, டிஃபன்லாம் வேணாம், சாப்பிட்ற மூடே இல்லை. ஏன், என்னாச்சு சார்? டென்ஷனாக இருக்குடா, டைமே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எப்படா ஸ்வேதா கல்யாணத்தை நடத்த போகிறோம், பயமாக இருக்குடா. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? நாங்களாம் உங்களை சுற்றி இருக்கோம். நிச்சயதார்த்தத்தில் எத்தனை தடவை வந்தோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கலையா சார்? கல்யாணத்தை நீங்கள் நினச்சதை விட கிராண்டாக நடத்தி காட்டுறோம் சார். அதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்க தான் போகிறீங்க. சூப்பர் ராணி, அந்த பாசிட்டிவ் தாட் நீ பேசும்போது அப்படியே ஒரு 100 யானையோட பலம் வந்த மாதிரி இருக்குடா. அதை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். வெண்ணிலாவும் உன்ன மாதிரி தான் பேசுகிற, நீ வெண்ணிலா மாதிரி தான் பேசுகிற. நம்ம வார்த்தை தான் நம்ம வாழ்க்கை. ஓகே, நீ சொல்கிற மாதிரி நடந்துடும், சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருட்டும். என்ன வேணா கேள்றா, நான் பண்ணுறேன் உனக்கு. எனக்கு என்ன சார் வேணும்? எப்போவும் உங்கள் கூட இருந்தால் அதுவே போதும் சார். மிஸ்டர் விஸ்வாசி, டேய் நல்ல பையன்டா நீ. எப்போ போனா எங்கே எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிய. எங்கடாது எது முன்னாடி எது தெரியல. ஹலோ ஹலோ முத்தரசன், நல்லா இருக்கீங்களா? டாக்டர். டாக்டர் நல்லா இருக்கு டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர். அது ஒன்றும் இல்லை, உங்கள் மனைவி ஃபோன் பண்ணி அடுத்த செக்கப் எப்பன்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான மருந்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதை ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்கள் பார்வையில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
ஓ அப்படியே டாக்டர்? ஒரு 2-3 நாள்ல பார்வையே கூட வந்தாலும் வந்துடலாம். எத்தனை மணிக்கு வர்றதுன்னு கேட்டாங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு வந்தா நல்லா இருக்கும். உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். வந்துடுறேன் டாக்டர், கண்டிப்பாக வந்துடுறேன். டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். Okay. தேங்க்யூ டாக்டர். ஓகே, தேங்க்யூ. டேய் அப்போ ம் சார். வாடா உட்கார. எங்க தோ சார். எங்கடா இருக்க? உட்கார். டேய் நான் சொன்னேன்லடா, நீ என் பக்கத்துல இருந்தா எல்லாமே நல்லதா நடக்குதுடா. சூப்பர். நிஜமாடா, இப்பதானே சொன்னேன் பாசிட்டிவ் டாக்குன்னு. உன் வாய்க்கு சக்கரை தான்டா போடணும். டேய் டாக்டர் ஃபோன்டா. அது ஏதோ ஒரு புதுசாக ஒரு மருந்தை ஃபாரின்லேருந்து வர வச்சுக்காண்டா. அது போட்டால் எனக்கு கண் பார்வை வந்துருமாண்டா. கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு முதலே தெரியும் முத்து மாமா, நான் எப்படி சொல்றதுன்னு தான் தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையா டாக்டரே சொல்லிட்டாரு. வெண்ணிலா. டேய் அப்போ சொல்லுங்க சார். வெண்ணிலா வர சொல்கிறான். ம் சரிங்க சார். சீக்கிரம் போ. வெண்ணிலா சீக்கிரம் வா. வர வர கார்த்திக்கு ரொம்ப திமிராயிடுச்சு அத்தை. என்னமா பேசுறான் தெரியுமா? அவன் வரட்டும், நான் அவனை கேட்கிறேன். வெண்ணிலா. ஷோ, ஏன் அத்தை இப்படி மாமா வேற ஏலம் போடுறாரு வெண்ணிலான்னு? யார் பேரு கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு அதே பேரு திரும்ப சொல்லிட்டே இருக்காரு இவரு. ஸ்வேதான்னு கூப்பிட்டு தொலைச்சாதான் என்ன? அப்படி கூப்பிடுற அளவுக்கு அவரை மாத்தணும் அத்தை. எல்லா பிரச்சனையும் இந்த மோதிரத்தினால வந்தது. ச்சே. வாங்க அத்தை, என்னன்னு போய் பார்க்கலாம்.